2021 சட்டமன்ற தேர்தல் களத்துல வாக்கு கேட்டு போகும் பொழுது எனக்கு ஓட்டு போட்டா உங்களுக்கு நான் பட்டா தர்றேன். 1974 இருந்து அந்த மக்கள் அங்க வாழ்றான். 2 போர் போட்டிருக்காங்க, சத்துணவு கூட இருக்கு, தார் சாலை இருக்கு, சிமெண்ட் சாலை இருக்கு, மின் கம்பம் இருக்கு, ஆதார் அட்டை இருக்கு, வாக்காளர் அடையாள அட்டை இருக்கு, ரேஷன் கடை இருக்கு, ரேஷன் கார்டு இருக்கு. அவன் ஓட்டு போடும்போது அவன் பட்டா இல்லாத நிலத்துல வாழ்றது தெரியலையா? அவனுக்கு ஆதார் கார்டு கொடுக்கும் போது அவன் பட்டா இல்லாத நிலத்துல வாழ்றான்னு தெரியலையா? அவனுக்கு சத்துணவு கூடம் கட்டி கொடுக்கும் போது அவன் பட்டா இல்லாத நிலத்துல வாழ்றான்னு தெரியலையா? அருந்ததிய சமூக மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு, எஸ்சி எஸ்டிக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்று சொல்லுகிற திமுக இன்னைக்கு அவர்களை அப்புறப்படுத்த துடிக்கிறது. அந்த தாய்மார்கள் அழுத கண்ணீர் நேற்று தொலைக்காட்சியில் வந்தது. ஒரு 80 வயசு பாட்டி அண்ணன் சீமானுடைய கரங்களை பிடிச்சுக்கிட்டு 3 தலைமுறையா இந்த நிலத்துல வாழ்றோம், 3 தலைமுறையை என் பிள்ளைகளை பெத்தெடுத்து பேரம்பத்தி கண்ட நிலத்துல நான் எங்க போவேன், ஒரு சீமண்ணை கொடுத்தா நான் கொளுத்துக்கிட்டு சாவன்னு சொல்லி அண்ணன் சீமானுடைய கரங்களை பிடித்துக் கொண்டு அழுதாங்க. அந்த தாயாருடைய கண்களை அண்ணன் சீமானர் தொடை சொன்னாரு, உன் மகன் நான் இருக்கேன், உன் மகன் நான் இருக்கேன், நான் இருக்கிற வரை அந்த இடத்தை எடுக்க விட மாட்டேன்னாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி சீமான் சொன்னாரு, ஏன் இவ்வளவு சீமான் வெறி கொண்டு பேசாரு, ஏன் கோபத்தோட பேசாரு, ஏன் இவ்வளவு ஆக்ரோஷோட பேசாரு அப்படின்னு கேட்கும் போது சீமான் சொன்னாரு, ஏதாவது வயதான தாய்மார் 80 வயது மூதாட்டி உன் கண்களை உன் கைகளை பற்றி கொண்டு மகனே எனக்கு இருக்க இடமில்லை என்று அழுது பார்த்ததுண்டா என்று கேட்டால், நேற்று அண்ணன் சீமானுடைய கரங்களை பிடித்துக் கொண்டு அந்த தாய், ஒரு அருந்ததிய தாய் அழுத பொழுது நாங்கள் பார்த்தோம். அவன் சீமானன தன் மகன் போல நினைச்சு கடைசி நம்பிக்கை ஒரு வார்த்தை சொன்னாங்க, எந்த அருந்ததிய சமூக மக்களுக்கு எதிராக சீமான நிக்கிறான்னு தமிழ்நாடு முழுக்க உருவமா கொடுத்துறியோ அந்த தாய் சொல்றா, என் குலசாமி மாதிரி நீ வந்திருக்க, என் குலசாமி மாதிரி நீ வந்திருக்க, எங்களை காப்பாத்துனா. எல்லாரும் கைவிட்ட பிறகு அண்ணன் போய் நின்னாரு. அவர்கள் அழுத கண்ணீரை பார்க்க பொழுது கவிப்பேரசு வைரமுத்தோருடைய கவிதை தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏழை துரசாமி எங்கடா உங்கப்ப கல்லுகடை போயிருப்பான், கையோட கூட்டியாடா, வீட்டை இடிக்கிறாங்க, வெறப்பா நிக்கிறாங்க, ஓட்ட பிரிக்கிறாங்க, ஓடி போய் கூட்டியாடா, சாமிகளா சாமிகளா சர்க்காரு சாமிகளா, சிலந்தி வளையெடுக்க சீட்டெழுதி வந்திகளா, சித்தரம்ப நசுக்கத்தான் ஜீப்பிலேறி வந்திகளா, வெள்ளாட்டம் காம்பு மேல விஷம்படிய கணாக்கண்ட, ஓடையில ரத்தமெல்லாம் உருண்டோட கணாக்கண்ட, காத்து கருப்பாச்சே கண்டகனா படிச்சிடுச்சே, எள்ளு செடி மேல இடி வந்து விழுந்துருச்சு, முள்ளெடுக்க போன மூத்தவன காங்கலையே, 7வது படிக்க போன இளையவளும் காங்கலையே, ஒத்தையில நான் இருந்து உழைக்கரிசி வக்கையில வாய்க்கரிசி போடுக்க வாசப்பக்க நிக்கிறாங்க, எட்டி மிதிச்சாலை இத்து போகும் சுவருக்கு கடப்பாறை எதுக்கையா கவர்மெண்ட் ஆளுகளே, எட்டி மிதிச்சாலை இத்து போகும் சுவருக்கு கடப்பாறை எதுக்கையா கவர்மெண்ட் ஆளுகளே, நாவட்ட பாட நாய்படுமா பேய்படுமா கடஞ்ச தயிர்படுமா காஞ்சிபுரம் தரிபடுமா, முன்சுவரு கட்டத்தான் மூக்குத்தி அடகு வச்சேன், பித்தளை குடத்தை வச்சு பின் சுவரு கட்டி வச்சேன், கதவு மரமாங்க காசு இல்ல ராசாவே கோணி சாக்க தச்சு கோட்டைக்கு மாட்டி வச்சேன், கூட்ட களைச்சாக்கா குருவிக்கு வேறு மரம், வீட்டை இடிச்சாக்கா எங்களுக்கு ஏது இடம், ஐயா துறமாறே 5 விரல் மோதிரமே பாதகத்தி சொத்து பத்து பாருமையா கண்டிருந்து, வீட்டை விட வயசான விளக்குமாறு ஒன்னு இருக்கு, 10 வச்சு 10 வச்ச பாத்திரங்கள் 2 இருக்கு, என் புருஷன் திங்க மட்டும் எவர் சொல்லு தட்டு இருக்கு, போங்கய்யா போயிருங்க புண்ணியமா போகட்டும், என் வீட்டு நாய்குட்டி இன்னைக்கும் தூங்கட்டும், அழுதாலும் ஏழை சொல் அம்பலத்தில் ஏறாது, அருகம்பல் புத்தி சொல்லி அருவாமனை கேட்காது, இடிங்கய்யா இடிச்சிருங்க, கூரைய பிரிச்சிருங்க, கொடியெல்லாம் அறுத்தறிங்க, கண்ணாடி கடைக்குள்ள காட்டான புகுந்தது போல் முன்னாடி பின்னாடி மொத்தமா நொறுக்கிருங்க, கடைசியா ஒண்ணு மட்டும் கால் பிடிச்சு கேட்கிறையா, சிகரெட்டு பிடிப்பவரே செவிமடுத்து கேளுமையா, கொள்ளையில எம்மக மல்லிப்பூ நட்டு இருக்கா, நீர் பிடிச்சு வளர்ந்த கொடி வேர் பிடிச்சு நின்று இருக்கு, பொத்தி வளர்த்த கொடி பூ பூக்கு முன்னால கத்தி வீசாதீங்க, கடப்பாறை எரியாதீங்க, ஆசையா வளர்த்த கொடி அசங்காம நிக்கட்டும், அவ வச்ச மல்லிதா எவளுக்கோ பூக்கட்டும் என்ற கவிப்பேரசுடைய வைரலுக்கு இணங்க அந்த தாய்மாருடைய வழியை கேட்ட ஒரே தலைவன் எங்க சீமான்.